Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னாக்கா இயர்லோப் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி தான். இயர்லோப் ரிப்பேர் ட்ரீட்மெண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில பேர் பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது என்னன்னாக்கா ஒரு அவேர்னஸ்க்காக. இயர்லோப் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருக்குது. அதாவது கம்மல் பெருசாக போட்டு அந்த லோப் வந்து பெருசாகிடும். ஸோ இது வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது எங்கே ட்ரீட்மெண்ட் வந்து நல்லாயிருக்குன்னு பார்க்க மாட்டாங்க, எங்கே கம்மியாக கொடுக்குறாங்க. இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருப்பாங்க இங்கே வந்து போய் பாரு கம்மியாக இருக்கும், இவ்வளோ தான் சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம மைண்ட் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓகே இது கம்மியாக இருக்குது, லோ பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. பட் அந்த மாதிரி போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு தாட்டிக்கு 2 தாட்டி அந்த இடத்துல ஆல்ரெடி எப்படி பண்ணியிருக்காங்க, அதோட ரிசல்ட் எப்படி இருந்திருக்குன்ட்டு தெரிஞ்சுட்டு போய் பண்ணுங்கள். பிகாஸ் எனக்கு இப்போ வந்த ஒரு கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்தோடனே நான் பார்த்தோன்னே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அந்தளவுக்கு அவங்க லோபு பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தது. ஸோ அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணது சரியில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ப்ராப்பரான ட்ரைனிங் போனாங்களா என்னென்னு தெரியல. பட் நிறைய பேர் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் பார்த்துட்டு நம்ம வந்து ஒரு அவேர்னஸ்க்காக போட்டிருப்போம். அதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இருக்குது, இந்த மாதிரி ஒரு எல்லா விஷயமே நாங்கள் அதில் காட்ட மாட்டோம். பட் சில விஷயம் வந்து இந்த மாதிரி ஈஸியான ப்ராசஸ் தான் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்போம். பட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து காட்டியிருக்க மாட்டோம். மோஸ்ட்லி வந்து கிளினிக்கல் வைஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அவங்க டேரெக்டாக வீடியோவை பார்த்துட்டு அவங்களே லோஷன் வாங்கி பண்ணுறதுனால வர்ற விளைவுகள் தான் இது. ஸோ அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். யாரெலாம் எடுக்கக்கூடாது, யாரெலாம் எடுக்கலாம், அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஸோ அந்த நாலேஜ் இல்லாமல் அவங்க யூடியூப்பை பார்த்துட்டு அப்படியே வந்து பண்ணுறதுனால தான் இது எல்லாமே. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ப்ராப்பரான ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்ளத்தில் இயர்லோப் ரிப்பேரில் அவஸ்தைப்படுறீங்கன்னாக்கா ப்ராப்பராக நீங்கள் வந்து பட்ஜெட் வைஸ் பார்க்காதீங்க. எங்கே நல்லா ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ஒரு நாள் அந்த ஒரு கல்யாணத்துக்காக நம்ம எடுக்கிற ஒரு புடவைக்கே பார்த்திங்கன்னா 50,000 வரைக்கும், நம்ம 50,000க்கு மேலேயே கூட நம்ம செலவு பண்ணுறோம். பட்டு சாரீ, காஞ்சிபுரம் பட்டு சாரீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொலாவி போய் நம்ம வாங்குகிறோம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஸ்கின் நம்ம கூடயே இருக்கிற நம்ம ஸ்கின்னுக்காக நம்ம கொஞ்சம் ஆராய்ஞ்சு எங்கே நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு காஸ்ட் வைஸ் அதுக்கப்புறம் தான். ஸோ எங்கே வந்து குவாலிட்டியாக இருக்குமோ அங்கே உங்களுக்கு ப்ரைஸஸும் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ அதை மைண்ட் பண்ணாமல் பெஸ்ட்டு ரிசல்ட் எங்கே கிடைக்கும்னு பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களோட ரிவ்யூஸ் அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் ஏர்லோப் ட்ரீட்மெண்ட்காக என் ஃப்ரெண்டை ரெஃபர் பண்ணாங்க. அங்கே போயிருந்தேன். அவங்க வந்து ஜஸ்ட்டு பார்த்துட்டு ஓகே நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. நான் ஆஃப்டர் 10 டேஸ்க்கு அப்புறம் அது ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தா அது நல்லா இல்லை, பிளாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேமோட இது வீடியோ பார்த்து வின்ஸ் ஸ்கின் கேருக்கு வந்தேன். இப்போது மேம் இப்போ சொல்லி இன்னொரு 15 டேஸ்க்கு அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. இங்கே நல்ல ரிசல்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி யாராவது ஃப்ரெண்டை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அவேர்னஸ் தெரியாமல் யார்கிட்டையும் போயிட்டு உங்கள் மணி வேஸ்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டைம் ரொம்ப லாங் டைமாக இழுக்கும்னு நினைக்கிறேன். 1 மந்தில் முடிய வேண்டிய ப்ராசஸ் இப்போ வந்து யாராவது சொல்லி போனீங்கன்னா நீங்கள் 2 மந்த் அது மாதிரி இழுக்கும்னு நினைக்கிறேன். இது மாதிரி யாரும் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் போகாதீங்க. கரெக்டாக பார்த்துட்டு ஸ்கின்னே டேமேஜ் ஆகுதுல்ல அதனால. ஆமாம். ஸோ ஆக்சுவலி கரெக்டாக அந்த இடத்துல தான் போடணும். எங்கே ப்ராப்ளமோ அங்கே மட்டும் தான் போடணும். பட் இந்த லோகோ ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கிறது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. எனக்கும் இது ஃபஸ்ட் டைம் தான். ஏன்னா தெரியாமல் நிறைய பேர் இருக்கீங்க. இதை பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது ஷேர் பண்ணணுன்னா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இங்கேயே வாங்க, வின்ஸ்க்கு ஸ்கின் கேருக்கே வாங்க, மேம் பண்ணி தருவாங்க நல்லா. இவங்களுக்கு காது பாருங்களேன் எவ்வளோ டேமேஜாக இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இது க்யூர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டம். ஸோ நம்ம இது க்யூர் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்கோம். ஸோ அகெயின் இவங்களோட ப்ராப்ளமே பார்த்திங்கன்னா லோபு க்ளோஸ் பண்ணுறதுக்காக தான் போனாங்க. ஸோ அது சரியாக க்ளோஸ் ஆகவும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இவங்களுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இது எப்படி இருக்குதுன்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே வந்து ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா கீப் வாட்சிங் அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை பாய்.